கோவை சாய்பாபா காலனி பகுதியில் மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் நடந்த அன்னதான விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் உணவு பரிமாறினர். சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள மகாசக்தி மாரியம்மன் கோவில் வளாகத்தில் ஐயப்பன் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு நடந்தது. தொடர்ந்து ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதான விழா நடைபெற்றது. மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் அன்னதானத்தில் இந்துக்களுடன் இணைந்து இஸ்லாமியர்களும் பக்தர்களுக்கு உணவு பரிமாறினர். பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக அந்த அமைப்பின் தலைவரும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினருமான முகமது ரஃபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு உணவு பரிமாறினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முகமது ரஃபி, மதங்கள் எதுவாக இருந்தாலும் மனதளவில் அனைவரும் ஒன்று என்ற அடிப்படையில் சகோதர உறவில் பழகி வருவதாக தெரிவித்தார். எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பிகளாகவும் மாமான் மச்சான்களாகவும் எப்பொழுதும் இருப்போம். எங்களை யாரும் பிரிக்க முடியாது என்பதற்கு இந்த சாய்பாபா காலனி பகுதியிலே ஐயப்ப பக்தர்கள் நடத்தும் அன்னதான நிகழ்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சகோதரத்துவத்தை பறைசாற்றும் விதமாக, சமத்துவத்தை பறைசாற்றும் விதமாக இன்று நடைபெறுகிறது. இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். முன்னதாக மத நல்லிணக்க பணி செய்யும் சமூக ஆர்வலர்களுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் கோட்டை அமீர் விருதுக்கான பரிசு தொகையை 25,000 5 லட்சமாக உயர்த்தி ஆணை பிறப்பித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு முகமது ரஃபி நன்றி தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.